லெட்ஸே இப்போ நான் வந்து இன்னொரு மசாலா பிராண்ட் ஆரம்பிக்கிறேன், நான் ஓகே ஆச்சி இருக்குது, இந்த மாதிரி சக்தி இருக்குது, ஆச்சி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாவோ அப்படி போகிறது பெட்டரா, இல்லை நான் ஏதாச்சும் ஒரு புது கேட்டகரி, இந்த ஃபார்முலா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமா? அந்த ஃபார்முலா தான் நம்மளே காப்பிடிக்கிறோம்னு வச்சுக்கலாமே. ரேதர் நம்ம இல்லை, பல கன்சியூமர் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் த ரூட் தட் தே டேக். ஓகே, தட் இஸ் ஆல்சோ த ரூட் தட் யூ டேக் டுவர்ட்ஸ் ஸ்கேல். ஏன்னு சொல்கிறேன், நம்ம குக்டு எங்கே ஆரம்பித்தோம்? பிளெண்டட் ஸ்பைசஸில் ஆரம்பித்தோம். ஓகே, பிளெண்டட்லேயுமே எப்படி ஆரம்பித்தோம்? ஆச்சியில் சக்தியில் சிக்கன் இருந்துச்சு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மீன் மசாலாலாம் இருந்துச்சு. நம்ம ஆரம்பித்தோம் மதுரை சுக்கா செட்டிநாடு ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி வேறு எதுலேயுமே இல்லை, வேறு யார்ட்டும் இல்லை. ஓ, அப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது தான் யூ ஆர் நோன் ஃபார் சம்திங், யூ ஆர் நாட் நோன் ஃபார் எவ்ரி திங். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆர் ஜர்னி ஆல்சோ, தென் பிரியாணி கிட்ஸ்ன்னு ஆரம்பித்தோம். மற்ற பிராண்டில் பிரியாணி மசாலான்னு ஒரு சாஷெட் இருந்துச்சு, நம்ம பிரியாணி கிட்டாக கொடுத்தோம். அதில் என்ன பண்ணோம், ஜென்ரிக்காக தமிழ்நாடு பிரியாணின்னு கொடுக்கல, ஆம்பூர் பிரியாணி, வெட்டிங் பிரியாணி, வெட்டிங் பாய் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணின்னு கொடுத்தோம். ஸோ என்னாச்சு, வி ட்ரைட் கிரியேட்டிங் அ டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த எனி ஆஃப் த பிராண்ட்ஸ். தென் நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் தட் ஓகே, இதெல்லாம் அப்பப்போ சாப்பிட்றாங்க, டெய்லி சாப்பாடு என்ன, சாம்பார் மசாலாவில் மற்றவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக என்ன பண்ணோம், இட்லி தோசை சாம்பார் மசாலா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம், சாம்பார் மசாலான்னு ஒன்று கொண்டு வந்தோம். அடுத்த டிஃப்ரென்ஷியேஷன் என்ன பண்ணோம், புளியும் உள்ளே ஆட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டிஃப்ரென்ஷியேட், பட் த கமாடிட்டி இஸ் வாட், இட்ஸ் த சேம் கமாடிட்டி ஆர் ரேதர் த சேம் டிஷ்க்கான மசாலா. Outcomes are different, which is where we'll petrify that we have the best outcome, no one else's outcome is great ன்லாம் அந்த கதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது ட்ரூமே. ஓகே, பட் அவங்க வந்து அது கமாடிட்டியாக பார்க்குறாங்க, நாங்கள் வந்து அது ஒரு ப்ராப்பர் அவுட்கம் டிஷ்ஷாக பார்க்குறோம். இன்றைக்கி சிக்கன் மசாலா, ஃபிஷ் கறின்னு எல்லாமே லான்ச் பண்ணுறோம். அவங்ககிட்ட இருக்குது. ஸ்டில் பிளெண்டட் ஸ்பைஸ் தானே பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட் ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சில்லி, கியூமின், டர்மரிக், கொரியாண்டர், அதுக்குள்ளே போயிருக்கோமா? இல்லை. ஏன் அது போயிட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். இதுலையாவது டேஸ்ட் டிஃப்ரென்சியேஷன் சொல்ல முடியும். நான் அதில் என்னத்தை சொல்லுவோம், குவாலிட்டி டிஃப்ரென்சியேஷன் சொல்லலாம். பட் இஸ் த மார்க்கெட் எவால்வ்ட் இன் வே தட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்க்காக நான் ஸ்பைஸ் பவுடர் மாற்றுறேன். அப்படி நீ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ்க்காக ஸ்பைஸ் பவுடர் மாற்றுறேன்னா 3 மடங்கு ரேட்டில் விற்கணும். ஓகே, எல்லோரும் வாங்குவாங்களா தெரில. அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கா? மேபி இருக்கலாம். விச் இஸ் சம்திங் தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங், விச் இஸ் சம்திங் த லாட் ஆஃப் பிராண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளோரிங். என்கிட்ட பக்கமாக பேசணும் கூட சொன்னாங்க, ப்ரீமியம் ஸ்பைசஸ்ஸு, இந்த க்ரையோஜெனிக் கிரைண்டிங்கு, அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி ஹோல் ஸ்பைசஸ், இந்த பவுடர் ஸ்பைஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்ட், பண்ணட்டும், நிறைய பேர் பண்ணணும். அப்போ தான் மார்க்கெட்டும் பெருசாகும். நீங்கள் எவ்ரிடே ஒரு ஐ வுடன்ட் சே லோ குவாலிட்டி, பட் இட்ஸ் அ மாஸ் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குவாலிட்டி தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அது விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரீமியம் ஆடியன்ஸும் அதே குவாலிட்டி தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் கொடுக்கலாமா? 2 மடங்கு ரேட் இருக்கும், பட் ஆனால் இட்ஸ் த பியூரஸ்ட் குவாலிட்டி சில்லி வித் நோ பெஸ்டிசைட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் கல்டிவேட்டிங். அந்த கதையெல்லாம் சொன்னால் விற்குமானா விற்கலாம். ஸோ இஃப் யூ லுக் அட் ஆர் ஜர்னியே, வி ஆல்சோ ஸ்டார்டட் வித் அ நீஷ். அந்த நீஷ் என்ன ஆகுனா, அதோட மார்க்கெட் சின்னது, அந்த மார்க்கெட்டை பிடிச்சிக்குவீங்க. இப்போ எஃப்எஃப்ஆர் குக்டு பிரியாணி கிட்ட தான் சமைக்கிறாப்பில் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, அந்த சண்டே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சண்டேயில் நீங்கள் சக்தியோ ஆச்சியோ வீட்டுக்குள்ளே விடல, குக்டை விட்டுட்டீங்க. ஏன் மற்ற நாள்லாம் அந்த பிராண்டை விடுறீங்க? நான் இப்போ என்ன ஆசைப்படுவேன், அதையும் நான் எடுக்கலாம்ல அப்படின்னு ஆசைப்படுவேன். ராதர் எஃப்எஃப்ஆர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாரு, அவங்க அம்மா இன்னும் மாறல. இப்போ அவங்க அம்மாவை நான் குக்டோட கஸ்டமராக மாற்றணும்னா அவங்க அம்மா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் அடுத்தது போவோம். ஸோ இஃப் யூ லுக் அட் எவ்ரி பிராண்ட்ஸ் ஜர்னி டுவர்ட்ஸ் growth will start with a niche and will start going towards wider போவீங்க. At some point you will also be அவன மாதிரி தான் நியூ மசாலா பிராண்ட். பட் ஏன்னா அப்போ தான் ரெவன்யூஸை ஸ்கேல் பண்ண முடியும். ராதர் இப்போ நான் சொல்கிறேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், எஃப்எஃப்ஆர் பிரியாணி கிட்ட மட்டும் தான் வைப்பேன். ஆனால் நான் ஆச்சி மாதிரி நானும் 2000 கோடி விற்க முடியும்னா, அவ்வளோ முதல்ல பிரியாணிக்கான வீட்டில் செய்கிற மார்க்கெட்டே இல்லை. அப்படி நம்ம நினச்சி தான் முட்டாளாயிடுவோம். ஸோ தட்ஸ் வென் யூ டூ, நான் பிரியாணி கிட்டையும் க்ரோ பண்ணிட்டே வருவேன். தட் வில் ஆல்சோ பிகம் சைசபிள். பட் லெட் மீ ஆல்சோ டூ ஸ்பைசஸ் ஸ்ட்ரெயிட், லெட் மீ ஆல்சோ டூ பிளெண்டட் ஸ்பைசஸ், மேபி லெட் மீ ஆல்சோ டூ ஸ்ட்ரெயிட் ஸ்பைசஸ். அப்படிங்கிற ஜேர்னியில் யூ ஹாவ் டு கோ. இது குக்டோட கதையாக சொல்கிறேன். இதே தான் வேறு எல்லா பிராண்டும் எடுத்துக்கங்க, எல்லா பிராண்டோட ஜேர்னி இப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஒரு நீஷில் ஆரம்பித்து போக போக நீங்கள் கொஞ்சம் மாஸ்க்கு போவீங்க. பட் அந்த மாஸ்லி யூ ட்ரை டு டிஃப்ரென்ஷியேட். ஓகே,